வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை பார்க்கலாம். நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் அவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா டெல்லியில் பணியாற்றிய போது அவரது வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது. இது சர்ச்சையை ஏற்படுத்தியதால் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். உச்சநீதிமன்றம் அமைத்த விசாரணைக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குடியரசுத் தலைவர், பிரதமர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் 57% பெண்கள் தங்கள் கர்ப்பத்தை இரத்த சோகையுடன் தொடங்குகிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது கர்நாடகாவின் ஜவஹர்லால் நேரு மருத்துவக் கல்லூரி. ஒரு பெண் கருத்தரிக்கும் நேரத்தில் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் அவருடைய மகப்பேறும் குழந்தையின் ஆரோக்கியமும் இருக்கும் என்று கூறியிருக்கும் அந்த கல்லூரி, ஆனால் நம் மக்களில் பெரும்பாலானோருக்கு கர்ப்ப காலத்தில்தான் மகப்பேறுக்கான உடல்நிலை பற்றிய கவலையே வருகிறது என்றும் தெரிவித்துள்ளது. தாய் சேய் நலனை பேணவும் மகப்பேறு கால இறப்பை அடியோடு குறைக்கவும் வேண்டுமென்றால் இளம் பெண்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது அந்த கல்லூரி. பெரியோர்கள் புதுமண தம்பதியை பார்த்ததும் எப்போது குழந்தை என்று கேட்பதற்கு பதிலாக பெண்ணின் உடல் கர்ப்பத்துக்கு தயாரா என்று ஆரோக்கியம் சார்ந்த கேள்வியை கேட்பது நல்லது என்கிறார் ஜவஹர்லால் நேரு மருத்துவக் கல்லூரியின் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் துறை தலைவர் டாக்டர் மிருத்யுஞ்சனா பெல்லட். வெயில் காலத்தில் குளிர்பானங்களுக்கு பதிலாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் பானங்களில் இளநீர் முக்கிய இடம் வகிக்கிறது. வெயில் காலத்தில் உடலில் ஏற்படும் நீரிழப்பை ஈடு செய்யும் பானமாக இளநீர் உள்ளது. இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் உள்ளிட்ட உடலுக்கு தேவையான முக்கிய சத்துகள் உள்ளன. இதயம் மற்றும் சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தில் இளநீர் முக்கிய பங்கு வகிப்பதாக மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நடிகர்கள் தனுஷ், நாகார்ஜுனா இணைந்து நடித்துள்ள குபேரா படத்தின் இசை வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேகர் கமுலா இயக்கத்தில் பேன் இண்டியா திரைப்படமாக உருவாகும் குபேரா திரைப்படம் வரும் ஜூன் 20 திரையரங்குகளில் வெளியாகிறது. ராஷ்மிகா மந்தனா கதாநாயகியாக நடித்துள்ள இப்படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கிறார். இந்த நிலையில் குபேரா படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்ச்சி வரும் ஜூன் 1 சென்னையில் நடைபெறும் என படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளது. சிங்கப்பூரில் புறாக்களுக்கு உணவளித்த தமிழ் மூதாட்டிக்கு 80,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 70 வயதாகும் சண்முகநாதன் ஷாம்லா என்ற மூதாட்டி தான் வசிக்கும் பகுதிக்கு வரும் புறாக்களுக்கு உணவளித்து வந்தார். சிங்கப்பூரின் வனவிலங்கு சட்டத்தின்படி வளர்ப்பு பறவைகளை தவிர மற்ற பறவைகளுக்கு உணவளிப்பது தண்டனைக்குரிய குற்றம். சண்முகநாதன் ஷாம்லா காட்டுப்புறாக்களுக்கு உணவளிப்பதை கண்ட தேசிய பூங்கா அதிகாரிகள் கடந்த 2023 அவரை எச்சரித்துள்ளனர். ஆனாலும் தொடர்ந்து அவர் புறாக்களுக்கு தொடர்ந்து உணவளித்து வந்துள்ளார். புறாக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் வனத்துறையின் முயற்சியையும் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு 1200 சிங்கப்பூர் டாலர்கள், அதாவது சுமார் 80,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. சோதனை ஏவுதலின் போது எலான் மஸ்குக்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்திய பெருங்கடலில் வெடித்து சிதறியது. 9வது சோதனை பயணமாக டெக்சாஸ் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்ட 30 நிமிடங்களில் எரிபொருள் கசிவு காரணமாக ஸ்டார்ஷிப் சூப்பர் ஹெவி ராக்கெட் கட்டுப்பாட்டை இழந்தது. 2025 ஜனவரியில் நடைபெற்ற ஸ்டார்ஷிப்பின் 7வது சோதனையும் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 8வது சோதனையும் தோல்வியில் முடிந்தது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே ஒரே நாளில் 33 மந்தி குரங்குகள் வனத்துறையினரின் கூண்டில் சிக்கியுள்ளது. விகேபுரம், வேம்பையாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குள் புகுந்து மந்தி குரங்குகள் அட்டகாசம் செய்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இதனையடுத்து அப்பகுதிகளில் வனத்துறையினர் வைத்த கூண்டில் ஒரே நாளில் 33 மந்தி குரங்குகள் சிக்கின. அவற்றை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். மதுரையில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட ஆத்திரத்தில் மனுதாரர் கொடூரமாக தாக்கப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பெத்தானியாபுரம் பகுதியில் சதீஷ்குமார் என்பவரின் வீட்டிற்கு செல்லும் பாதையில் கோவில் கட்டப்பட்டுள்ளதால் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கில் ஆக்கிரமிப்பை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கோயில் நிர்வாகிகள் சதீஷ்குமாரை அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் முன்பாக கட்டைகளை கொண்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தலைமறைவானவர்களை தேடி வருகின்றனர்.
தஞ்சை சர்க்கஸ் கூடாரத்திலிருந்து திருடப்பட்ட ஒட்டகத்தை காவல்துறையினர் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர். கரூரைச் சேர்ந்த அழகர் என்பவர் ஊர் ஊராக சென்று சர்க்கஸ் நடத்தி வருகிறார். தஞ்சை கீழவஸ்தா சாவடி என்ற பகுதியில் கடந்த 15ஆம் தேதி சர்க்கஸ் நடத்திய போது அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒட்டகம் காணாமல் போனது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் கண்ணீர் மல்க அவர் புகார் அளித்து இருந்தார். தனிப்படை அமைத்து ஒட்டகத்தை காவல்துறையினர் தெரிவந்த நிலையில் ரெட்டிப்பாளையம் ஆற்றங்கரையில் உள்ள மரத்தில் ஒட்டகம் கட்டப்பட்டிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஒட்டகத்தை மீட்ட காவல்துறையினர் அதனை உரிமையாளர் அழகரிடம் ஒப்படைத்தனர். ஓபன் ஏஐ நிறுவனம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் மிகப்பெரும் ஏஐ கட்டமைப்பை உருவாக்கப் போவதாக அறிவித்துள்ளது. அண்மையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வளைகுடா நாடுகளுக்கு பயணம் செய்தபோது தொழில்நுட்ப ரீதியாக முக்கிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பை ஓபன் ஏஐ வெளியிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் பங்களிப்புடன் கல்வி, சுகாதாரம், எரியாற்றல் உட்பட அனைத்து துறைகளிலும் ஏஐ தொழில்நுட்பம் முழுவீச்சில் இணைக்கப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் பகுதியாக சாட்ஜிபிடியின் பிரீமியம் வெர்ஷன் யுஏஇயில் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட உலகின் முன்னணி நிர்வாக ஆலோசனை நிறுவனமான மெக்கின்சி கடந்த 18 மாதங்களில் 5000 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் மெக்கின்சியில் 45,000 ஊழியர்கள் பணிபுரிந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 10% மேல் குறைந்து 40,000 உள்ளது. நூற்றாண்டை நெருங்கும் மெக்கின்சி வருவாய் இழப்பை ஈடுகட்ட ஆட்குறைப்பு நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையம் திறக்கப்படும் போது சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் பயண இலக்குகள் பாதிக்கப்பட்டால் அதற்கு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக டெல்லியில் நடைபெற்ற வழிகாட்டு குழு கூட்டத்தில் பேசிய இந்திய விமான நிலைய ஆணைய தலைவர் சஞ்சீவ் குமார், மீனம்பாக்கம் விமான நிலையமும் தற்போது அமையவுள்ள பரந்தூர் விமான நிலையமும் 150 கிலோமீட்டருக்குள் அமைந்திருப்பதால் தேசிய சிவில் விமான போக்குவரத்து கொள்கையின்படி தமிழ்நாடு அரசு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இது மக்கள் வரி பணத்தை வீணடிக்கும் செயல் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளங்கலை, காட்சிக்கலை பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் 4ஆம் தேதி மாலை 5 மணி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளங்கலை காட்சிக்கலை ஒளிப்பதிவு, இளங்கலை காட்சிக்கலை இயக்குதல் மற்றும் திரைக்கதை எழுதல் உள்ளிட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் 5 வயது சிறுமியை கோயிலுக்குள் வைத்து வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மே 18ஆம் தேதி நடைபெற்ற இந்த கொடூர சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பவித்ரா என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டுக்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை கோயிலுக்கு அழைத்துச் சென்று பவித்ரா வன்கொடுமை செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவில் நிகர அந்நிய நேரடி முதலீடு 96% சரிந்துள்ளது. 2023-24 நிதியாண்டில் இந்தியாவில் நிகர அந்நிய நேரடி முதலீடு $10.13 பில்லியன் இருந்த நிலையில் 2024-25 நிதியாண்டில் $0.35 பில்லியன் சரிந்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் மொத்த அந்நிய நேரடி முதலீடு 14% அதிகரித்து $81 பில்லியன் உயர்ந்துள்ள போதிலும் நிகர முதலீடு 96% சரிந்திருப்பது இந்தியாவின் முதலீட்டுச் சூழல் குறித்து கேள்வி எழுப்புவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்வது, பங்கு விலக்கல், சர்வதேச அரசியல், பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவிலிருந்து முதலீடுகள் வெளியேறியிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மூளை புற்றுநோயை 1 மணி நேரத்தில் கண்டறியும் புதிய பரிசோதனை முறையை நாட்டிகம் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். இது புற்றுநோய் பரிசோதனையில் பெரும் பாய்ச்சலாக பார்க்கப்படுகிறது. தற்போது நடைமுறையில் உள்ள பரிசோதனை முறையில் மூளை புற்றுநோயை கண்டறிய வாரக்கணக்கில் ஆவதால் பாதிப்பு தீவிரமடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த சூழலில் 1 மணி நேரத்தில் மூளை புற்றுநோயை அடையாளம் காணும் சோதனை மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 50 வயதை கடந்த பெண்கள் மெனோபாஸ் எனும் இறுதி மாதவிடாய் சுழற்சியை சந்திக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்றும் மருத்துவர்கள் சில பரிந்துரைகளை வழங்குகிறார்கள். மெனோபாஸ் என்பது ஒரு பெண்ணின் மாதவிடாய் சுழற்சி முடிவடையும் காலத்தை குறிக்கிறது. ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து 12 மாதங்கள் மாதவிடாய் இல்லை என்றால் அவர் மெனோபாஸை அடைந்து விட்டதாக கருதப்படுகிறார். இந்த இறுதி மாதவிடாய் என்பது
பெண்களுக்கு சுமார் 50 வயதுக்கு மேல் தொடங்குகிறது. அந்த சூழலில் மனநிலை மாற்றம், செரிமான பிரச்சினைகள், தோள்பட்டை உறைதல் போன்ற பிரச்சினைகளை பெண்கள் சந்திக்கிறார்கள். குறிப்பாக உடல் அதிர்வுகள், மார்பு, கழுத்து, முகம் ஆகிய பகுதிகளில் அதிகமான வெப்பத்தை உணர்தல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. மேலும் தூக்கமின்மை, மன அழுத்தம், உடல் எடை கூடுதல் போன்றவற்றாலும் அவதிப்படுகிறார்கள். மெனோபாஸை எதிர்கொள்ளும் பெண்கள் இந்த பிரச்சினைகளை தவிர்க்க வேண்டுமானால் ஒமேகா-3, கால்சியம், வைட்டமின் டி கொண்ட சமநிலையான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். மேலும் வாரத்திற்கு 150 நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி, யோகா மற்றும் சுவாச பயிற்சிகள் மேற்கொண்டால் மன அழுத்தம் மற்றும் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி எப்போதும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினரை வஞ்சித்து வந்துள்ளது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கல்வி மற்றும் தலைமை பதவிகளிலிருந்து திட்டமிட்டு விலக்கி வைக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செவ்வாய்க்கிழமையன்று எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார். இதற்கு எதிர்வினை ஆற்றியுள்ள அமைச்சர் பிரதான், சுதந்திர இந்தியாவை நீண்ட காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி பட்டியலினத்தவர்களை பின்தங்கிய நிலையிலேயே வைத்திருந்ததாக விமர்சித்துள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஐஐடி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான 60 விழுக்காடு பேராசிரியர் பதவிகளும் 30 விழுக்காடு உதவி பேராசிரியர் பதவிகளும் நிரப்பப்படாமல் இருப்பதாக ராகுல் காந்தி கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள தர்மேந்திர பிரதான், 2014 காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை இழந்தபோது மத்திய பல்கலைக்கழகங்களில் 57 விழுக்காடு எஸ்சி, 63 விழுக்காடு எஸ்டி மற்றும் 60 விழுக்காடு ஓபிசி பேராசிரியர் பதவிகள் நிரப்பப்படாமல் இருந்ததாக கூறியுள்ளார். சாவர்கர் அவதூறு விவகாரத்தில் தன் மீது வழக்கு தொடர்ந்தவர் நாதராம் கோட்சே குடும்பத்தைச் சேர்ந்தவர் என ராகுல் காந்தி புனே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சாவர்கர் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக புனேவில் உள்ள எம்பி, எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மீது சத்யகி என்பவர் அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் மனு தாக்கல் செய்துள்ள ராகுல் காந்தி, மனுதாரர் சத்யகி மகாத்மா காந்தியை கொன்ற நாதராம் கோட்சேவின் தம்பி கோபால் விநாயக் கோட்சேவின் பேரன் எனவும் இதனை அவர் வேண்டுமென்றே மறைத்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சாவர்கர் குடும்பத்தினருக்கும் நாதராம் கோட்சே குடும்பத்தினருக்கும் ரத்தபந்தம் இருந்ததாகவும் ராகுல் காந்தி தனது மனுவில் தெரிவித்துள்ளார். மனுவை ஏற்ற நீதிமன்றம் குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்க சத்யகிக்கு ஆணையிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரே மாமரத்தில் 121 வகை மாம்பழங்களை பயிரிட்டு விஞ்ஞானிகள் அசத்தியிருக்கின்றனர். விவசாயிகளுக்கு பலனளிக்கும் வகையில் சஹன்பூர் பகுதியில் வளர்க்கப்பட்டுள்ள இந்த மாமரத்தில் தசேரி, லாங்ரா, சவுன்சா, அம்ரபாளி என சுமார் 121 வகையான மாம்பழங்களை அறுவடை செய்துள்ளனர். மாம்பழங்கள் காய்த்து தொங்கும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் லைக்குகளை குவித்து வருகிறது. கூடுதலாக கட்டணம் வசூலித்த தனியார் கண் மருத்துவமனை பாதிக்கப்பட்ட நபருக்கு 30,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என திருவாரூர் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சச்சிதானந்தம் கும்பகோணத்தில் உள்ள பிரபல கண் மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ளார். ஆனால் மருத்துவ காப்பீட்டு நிறுவனம் மூலம் சச்சிதானந்தம் வழங்கிய கட்டணத்தை விட கூடுதலாக 4,000 ரூபாய் மருத்துவமனை நிர்வாகம் வசூலித்துள்ளது. இதுகுறித்து சச்சிதானந்தம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த திருவாரூர் நுகர்வோர் நீதிமன்றம் 9% வட்டியுடன் 4,000 திருப்பி ஒப்படைக்க வேண்டும் எனவும் நஷ்டஈடு வழக்கு செலவு தொகையாக 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் மருத்துவமனைக்கு உத்தரவிட்டது. மணமகனுக்கு திருமண பரிசாக பார்சலில் வெடிகுண்டு அனுப்பி கொலை செய்த வழக்கில் குற்றவாளியான முன்னாள் பேராசிரியர் புஞ்சிலால் மெஹருக்கு ஒடிசா நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவத்தில் மணமகனும் அவரது அத்தையும் கொல்லப்பட்டனர். மணமகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஒடிசா மாநிலம் பலாங்கிர் மாவட்டத்தில் கல்லூரி முதல்வராக பணியாற்றி வந்தவர் புஞ்சிலால் மெஹர். அவருக்கு பதிலாக சஞ்சுக்தா என்பவர் முதல்வராக நியமிக்கப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த புஞ்சிலால் மெஹர் சஞ்சுக்தாவை பழி தீர்க்க அவரது மகனுக்கு திருமண பரிசாக வெடிகுண்டை பார்சலில் அனுப்பி கொலை செய்ததாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. ஒடிசாவை அதிரச் செய்த இந்த கொடூர சம்பவத்தில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வந்துள்ளது.
இலங்கையில் சில நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் புத்தளம், யாழ்ப்பாணம், கொழும்பு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 325 வீடுகளும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் வீழ்ந்து மண்மேடுகள் சரிந்து பல முக்கிய வீதிகளில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மலையக மாவட்டங்கள் சிலவற்றிற்கு மண் சரிவு அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய தடகள போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் மும்முனை தாண்டுதலில் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தினார். அவர் 16.90 மீட்டர் தூரம் தாண்டி 2வது இடத்தை பிடித்தார். சீனாவின் ஷுயாமிங் தங்கமும் கொரியாவின் கியூமிங் யூ வெண்கலமும் வென்றனர். 400 மீட்டர் கலப்பு தொடரோட்டத்தில் இந்திய அணி தங்கப்பதக்கத்தை தக்க வைத்தது. 4 பேர் கொண்ட இந்திய அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், விஷால், சுபா வெங்கடேசன் ஆகிய 3 இடம்பெற்றிருந்தனர். இந்த அணி 3 நிமிடங்கள் 18.12 வினாடிகளில் பந்தை இலக்கை எட்டி முதலிடம் பிடித்தது. ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த செர்வென் செபாஸ்டின் 20 கிலோமீட்டர் நடைப்பந்தயத்தில் வெண்கலம் வென்றிருந்தார். இதுவரை தமிழக வீரர்கள் 5 பேர் பதக்கம் வென்றுள்ளனர். ஓபன் ஏஐ நிறுவனம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் மிக பெரும் ஏஐ கட்டமைப்பை உருவாக்கப் போவதாக அறிவித்துள்ளது. அண்மையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வளைகுடா நாடுகளுக்கு பயணம் செய்தபோது தொழில்நுட்ப ரீதியாக முக்கிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பை ஓபன் ஏஐ வெளியிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் பங்களிப்புடன் கல்வி, சுகாதார, எரியாற்றல் உட்பட அனைத்து துறைகளிலும் ஏஐ தொழில்நுட்பம் முழுவீச்சில் இணைக்கப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் பகுதியாக சாட் ஜிபிடியின் பிரீமியம் வெர்சன் UAEயில் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.